வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே, மகர ராசிக்கு அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்கும்? உங்கள் இலக்கு நோக்கி பயணத்திற்கு அடுத்த ஒரு வாரம் உங்களுடைய உடம்பு மனசும் எதை நோக்கி எப்படி போகணுங்கிற ஃபோர்காஸ்ட்டு தான் இது. வானத்தில் கிரகங்கள் மாறுறது எப்படின்னா நம்ம உடம்பையும் மனதையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ உற்சாகமாக தெளிவாக இருந்தீங்கன்னா இலக்கு நோக்கி பயணத்தில் எக்ஸலண்ட்டாக நீங்கள் போகலாம். அப்போது மகர ராசிக்கான அடுத்த ஒரு வாரம் மார்ச் 30, 2026 ஏப்ரல் ஃபஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குங்கிற பலன். மார்ச் 30ங்கிறது திங்கட்கிழமை. அதன் பிறகு உங்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கான பலனுக்குள்ளான இப்போ வரப்போகிறோம். இந்த பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, மகர ராசி நீங்கள் இந்த மகர ராசியில் ஒரு கேஷுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா, மிக யதார்த்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி அஸ்தமனம் இருக்கான். ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் புதன் ராகுக்கு குரு பார்வை. அஸ்தமனமான அந்த சனியை தாண்டி சூரியன் ட்ராவல் ஆகிட்டார். இப்போ சனி இருக்கிற நட்சத்திரம், அதாவது பாகை 11ஆவது டிகிரியில் இருக்கான். சூரியன் இருக்கிறது 18ஆம் டிகிரி, 7 டிகிரி தாண்டி போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட சூரியனுக்கும் சனிக்கு நடுவில் 7 டிகிரி கேப் இருக்குன்னா சூரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சனிக்கு இருக்காது. எதுக்கு சொல்ல போகிறேன்னா, உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இட் கேன் பி அரௌண்ட் 95% தாண்டி நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் 150% வரைக்கும் கூட உடல் நலத்தை கொண்டுட்டு வர முடியும். இது உடலுக்கு. மனதுக்கு நான் இப்பொழுது சொல்கிறதான், நீங்கள் மனது ஒரு 2-3 மடங்கு நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2-3 மடங்கு பத்தாது. ஒரு கவர்னரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ இவங்களாம் ஒரு 200-300 மடங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய மனதைரியமும் மனத்தெளிவும், உடைய மனோதைரியமும் மனதிடமும் மன உறுதியும் மனத்தெளிவும் அவங்களாம் ஒரு 200-300 மடங்கு இருப்பாங்க. அப்போ 200-300 மடங்கு மனத்தெளிவு உள்ள சீஃப் மினிஸ்டர், கவர்னர், ஜட்ஜஸ், இது ஒரு டீம். அடுத்தது கலெக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு 100 மடங்காவது மனத்தெளிவோட மனதிடத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 2-3 மடங்கு தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் மனத்தை தெளிவாக மனதிடத்தை உறுதியாக இன்னும் அதிகப்படுத்தினீங்கன்னா தான் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் பணக்காரனாக வெற்றிகரமாக வாழ முடியும். இது ஒரு மனதுடைய கேம் தான். அந்த மனதை தெளிவுபடுத்துகிற விஷயத்தை தான் இதில் நான் பண்ணுறேன். அப்போ மனதை 100 மடங்கு 200 மடங்குக்கு உறுதிப்படுத்திக்கிறான வழியை பாருங்கள். இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்கள் மனதை உறுதிப்படுத்தி தருகின்றேன். அடுத்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி, அதில் எந்த குறையுமே இருக்காது. என்ன காரணம்னா, குருமங்கள யோகம் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி காலையில் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் குருமங்கள யோகம். செவ்வாய்க்கு குரு பார்வை. உங்களுக்கு குரு மறைந்திருந்தாலும் கூட பார்வை நன்றாக இருக்கும் மகர ராசிக்கு. அப்போ சக்ஸஸ்ஃபுல் எக்கனாமிக்கல் டிஸ்கஷன் சொல்லலாம். பொருளாதார ரீதியான பேச்சுவார்த்தைகள் ஜெயிக்குது. எந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் ஜெயிக்கலாம். பணத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்துக்கு பணம் வந்து சேரலாம். குடும்பத்தில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஏன் ஓரளவுக்கு உங்கள் வார்த்தையை சொல்கிறேன்னா, குரு பார்வை இருந்தாலும் கூட இந்த புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 90% குடும்ப ஒற்றுமைக்கு நன்றாக இருக்குது. வெற்றி வெற்றி வெற்றி. காரணம், 3ஆம் வீட்டில் சூரியன் சனி, 2 எதிரிகள் 3, 6, 11 சேர்ந்தால் பெருத்த வெற்றி. அப்போது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனியும் ஒரு பெருத்த வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறான். பெருத்த வாழ்க்கை உங்களுக்கு தரப்போகிறான். ஸோ லாங்குவிட்டி கூட அதில் உங்களுக்கு எச்சாகலாம். அது எப்படி ஒரு வாரத்தில் லாங்குவிட்டி எச்சாகிறது? ஏன் டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கலை, ஆனால் சாப்பிட்றீங்க டாக்டர் சொன்னாங்கிறதுக்காக, அந்த உணவு உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. ஒரு உணவை ரசித்து சாப்பிட்டா மட்டும்தான் அதில் ரியாக்ஷன் என்னவோ அது கரெக்டாக பாடியிலையும் மனசுலேயும் நடக்கும். அப்போ எதையுமே ரசித்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு நோய் வராது, ஒரு பிரச்சனையும் வராது. இது மாதிரி ஹிண்ட்லாம் யோசிச்சு பாருங்கள், எங்கே கிடைக்கும்? அது தானாக வருது. விவேக் சொல்கிற மாதிரி, காமெடி நடிகர் விவேக் சொல்கிற மாதிரி. அப்போது எடுக்கிற முடிவில் அழகாக ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை அற்புதமாக போகுது, வெற்றிகரமாக இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெஸ்ட்டு மாதம் மகர ராசிக்கு. காரணம் என்ன? 3ல் செவ்வாய், 3 குரு 6ல். இது சாதாரண காம்பினேஷன் இல்லை. ஒரு வெற்றிகரமான போட்டியில் ஜெயிக்கிற ஒரு ஆள்னு அதுக்கு அர்த்தம். எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிற ஒரு ஆள்னு அர்த்தம். இன்பத்தை விட, சந்தோஷத்தை விட வெற்றியை பார்க்க போகிற ஒரு ஆள்னு அர்த்தம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னாங்க, அது கூத்தும் கும்பலமான ஒரு மாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3ல் செவ்வாய் இருக்கிறனால ஏப்ரல் மாதத்தில் வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துங்க சொல்கிறேன். அச்சீவ் பண்ணுறதுக்கு உரிய ஒரு அருமையான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அப்போ இந்த மாதத்துடைய துவக்கம் இந்த வாரம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் வெற்றியில். அப்போது
சந்தோஷங்கிறத வெற்றினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம்னு மாற்றிக்கங்க. மற்றபடி சொத்து விருத்தியெல்லாம் நல்லாயிருக்கு, வாழ்க்கை விருத்தி நல்லாயிருக்கு, வெற்றி கிடைக்குது. குழந்தையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் மற்றதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே மாதிரி போட்டி பொறாமை, அந்த கடனில் ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லா ஜெயிச்சிட்றீங்க. காரணம் குருவுடைய சாரம் வந்து ஸ்டில் புனர்வசம் 1வது பாசாரம். அப்போது புனர்வசம் 1வது பாசாரத்தில் குரு இருக்கிற பொழுது உங்களுக்கு 6ல் குரு, விரைவதை குரு விரையத்தையே பார்க்குறங்கிறது ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டு தான். ஸோ டிஃபென்சிவான ஒரு லைஃபு, கடனையோ எதிரியோ நோயோ பிரச்சனையோ சீரியஸ் எடுத்துக்காதீங்க. அது இருக்கும், இந்த ஒரு வாரத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், நீங்கள் அப்படியே கடந்து போயிருங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நண்பர்களே, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எனது அனைத்து வீடியோக்களையும் வர வச்சு பாருங்கள். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம். இப்போ இந்த வாரனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, அதுலேருந்து எப்படி வெளியே வரப்போன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ ஜோதிட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீகம்னா கரெக்டானது, சோசியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், சைக்காலஜி நான் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன், திருவள்ளுவர் பற்றி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துறேன், ரூமி பற்றி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துறேன், மத தலைவர்களுடைய விஷயங்களை நான் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துறேன். அப்போது ஒரு எக்ஸ்ட்ரீமாக எது தேவையோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். தொடர்ந்து என்னோட ட்ரையல் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப எளிது. இப்போ சந்திராஷ்டமத்தில் தான் இந்த வாரம் துவங்குது. உங்களுக்கு துவங்குற பொழுது சிம்மராசியில் வந்து மக நட்சத்திரத்தில் வந்து 3ஆம் பாசாரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கான். நாள் தொடங்குற பொழுது, அதாவது 30ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 7 மணிக்கு. அப்போ என்ன 30, 31ங்கிறது ஆல்மோஸ்ட் சிம்மராசி தான். அப்போ என்ன ஆயிருது உங்களுக்கு, அந்த 30, 31ங்கிறது சந்திராஷ்டமம், அதுவும் கேதுவோடு சேர்ந்து. அது குழப்பத்தை தருமானா, செவ்வாய் பார்க்குறான், சந்திரமங்கல யோகம் அப்படி எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் குழப்பமோ கவலையோ ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லறத்தை நீங்கள் நன்றாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்பாவளியாஜில் பிரில்லியன்ஸு, ஸ்கில் நாலேஜில் டிஃபென்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் எக்ஸ்ட்ராடினரி. என்ன காரணம், 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பான் 5ஆம் பார்வையாக. 4ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் தொழில் ஸ்தானாதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பான். சுக்கிரன் பார்வையும் குரு பார்வையும், அசுரகுரு தேவகுரு 2 பேரும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் வெற்றி. லாபஸ்தான செவ்வாய் 2ஆம் வீட்டில் குருமங்கல யோகம், லாபம் வெற்றி. அப்போ திட்டமிடுங்க, இலக்கு என்ன, இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறது. உங்கள் தொழில் நம்பர் 1 வருது, பணம் இல்லை, பேங்க் லோன் தராது, பிளட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை, இப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா மீண்டும் வரப்போகிறதில்ல. உங்கள் முடிவை மாற்றுவது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருக்கிற இடத்துல அப்படியே ஜெயிக்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம், எப்படி பிளான் பண்ணலாம். பட் யூ ஹேஸ் டு பே. என்ன டைம் இன்வெஸ்ட் பண்ணுற போல இல்லை. இப்போ 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு கைடன்ஸ். திருப்பூர் மாதிரி கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் என்னை கான்டாக்ட் பண்ணினாங்க, பெருத்த வெற்றி நம்ம அடைஞ்சிடலாம். ஏன்னா இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, விலைவாசி உயர்ப்பது என்ன பண்ண போகிறோம். இப்போது சம்பளம் வயசு தர போகிறாங்களா, வேலை இழந்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஸோ இந்த சூழ்நிலை எப்படி போக போகுது அடுத்த ஒரு 1 or 2 years, இன்னொரு 10 நாள் 20 நாள் 30 நாள் இந்த வார் தொடர்ந்துச்சுன்னா வேறு மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இப்போவே 27% வந்து கச்சா எண்ணெய் வந்து விலை ஏறிச்சுங்கிறான். அப்போ 27% விலை ஏறிச்சுன்னா நமக்கு 50% வந்து நம்மளுடைய ரேட் ஏறக்கூட வாய்ப்பு இருக்குது, பெட்ரோல் விலை. அப்போ விலைவாசி எல்லாமே ஒரு 50% ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே அட் ப்ரெசென்ட் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தேனாங்க மார்ச் 9ஆம் தேதி. அப்போ மார்ச் 9ஆம் தேதி இந்த நிலைமைனா மார்ச் 31ஆம் தேதி அன்றைக்கி ஏப்ரல் ஃபெஸ்டிவல் எப்படி இருப்போம். ஸோ தயவு செய்து சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஒரு கேஷுவலாக எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், பிளான் பண்ணலாம். 20 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்க என்ன வழி. அடுத்த வருஷத்தில் ஒரு 50 வருஷத்துக்கான வாழ்க்கையை நம்ம வந்து அடைஞ்சிடணும். நம்ம மூளைக்குங்க நிஜமாலுமே 70 லட்சம் மடங்குக்கு மேலே ஜெயிக்கிற சக்தி இருக்குது. 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? இதுதான் என்னுடைய ஐடியா. உங்கள் மெயில் எதிர்பார்க்குறேன். நன்றி மகளே, வெற்றி நமதே.